வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத 2 நபர்களை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. இந்த வாரத்தோட worst பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிற ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சௌந்தர்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம், ஒரு மாதிரி ரொம்ப இதாகவே இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கேர்ள்ஸும் சௌந்தர்யா கேர்ள்ஸ் அணியில் நான் சௌந்தர்யா சொல்வேன். இன்னுமே கிரியேட்டிவாக அந்த ரோலில் நீ யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாய்ஸ் டீமில் எல்லாருமே சிவாவை தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் ஒற்றன் ரோல் வந்து நிறைய ஏதாவது பண்ணுறதுக்கான ஸ்கோப் உள்ள ரோல். ஸோ அவர் அந்த மாதிரி எது பெருசாக யூஸ் பண்ணல. இன்னும் அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் இது வரைக்கும் இருந்த எல்லா டாஸ்க்கும் பண்ண மாதிரி ஒரு பெருசாக இன்வால்மெண்ட் எடுத்து பண்ணிக்கல. அப்படிங்கும்போது இந்த வீக் அவர் தான் ஒர்ஸ்ட் கண்டஸ்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சிவா ப்ரோ பார்க்குறேன். சிவா ப்ரோ தான் சொல்கிறேன். அவர் வந்து இங்கே இருக்கிறவங்கள ஒரு சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்டுன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. இந்த முறை பெர்ஃபார்மராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சப்பையும் கூட அதை அவர் பயன்படுத்திக்கலையோ. ஸோ கலெக்டிவாக பார்க்கும்போது 2 சைட்லேருந்தும் சிவா அண்ட் சௌந்தர்யா தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆகிறாங்க. நான் கூட மஞ்சள் தான் செலக்ட் ஆகான்னு பார்த்தேன். அவங்க மேலே எதுவும் கேஸ் எதுவும் இல்லை, பார்க்கலாம். பட்டு சுவாரஸ்யமாக இல்லை, பெருசாக யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் சிறப்பாக பங்கேற்காத 2 நபர்களா சிவா அவர்களும் சௌந்தர்யாவும்.